அந்த காலத்தில் சோழ நாட்டில் எப்பவுமே சாகாத ஆடுகள் இருந்திருக்கு. அட என்னங்க சொல்றீங்க, சாகாவரம் பெற்ற ஆடுகளா, கட்டுக்கதையா இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்பவும் சொல்றேன், ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் சாகாத ஆடுகள் இருந்திருக்கு. அது எப்படி சாத்தியம் பார்க்கலாமா? தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஒரு சைட்ல சோழ நாட்டில் ஒரு பெண் கடவுள்கிட்ட ஏற்கனவே வேண்டிக்கிட்டபடி ஒரு நேர்த்திக் கடனை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைட்ல கையில காசு இல்லாம பசியில வாடுற ஒரு ஏழை இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல மன்னர் ராஜராஜ சோழன் இருக்காரு. இப்ப இந்த 3 பேரையும் தனித்தனியா சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம சீன்குள்ள இவங்க 3 பேரையும் இணைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. இது பேரு தான் நொந்தா விளக்கு. அது என்ன நொந்தா விளக்கு? மனுஷங்க மின்சாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சு 150 வருஷம் கூட இன்னும் ஆகல. ஆனா நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது. அந்த காலத்துல தஞ்சை பெரிய கோவில் மாதிரி ஒரு பெரிய கோவில்ல சாயங்காலம் ஆச்சுன்னா முழுசா இருட்டாதான் இருந்திருக்கும். அப்போ எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்கு வெளிச்சம் இருக்கணும்னா எக்கச்சக்கமா விளக்குகள் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு விளக்கு தான் இந்த நொந்தா விளக்கு. ஆனா இதோட சிறப்பம்சம் என்னன்னா, இது ஒரு அணையா விளக்கு. மேல எண்ணெய் ஊத்துனா கீழே சொட்டு சொட்டா விழுந்து பல மணி நேரம் தொடர்ந்து இந்த விளக்கு எரியும். இந்த மாதிரி விடாம எரிகிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வழக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு இங்கிலீஷ்ல பர்பச்சுவல் லேம்ப்னு சொல்றோம். நொந்தா விளக்கு, நொந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க. என்னங்க முதல்ல ஒரு 3 பேரை காட்டினீங்க, இப்ப நொந்தா விளக்கை பத்தி பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறீங்களா? வாங்க இது எல்லாத்தையும் இப்ப சேர்த்து பார்ப்போம். தன்னோட நேர்த்திக் கடனை நிறைவேற்ற வந்த பெண் கோயில்ல தொடர்ந்து நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு தானம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான செலவுக்கு காசும் வச்சிருக்காங்க. இன்னொரு சைட்ல வறுமையில வாடுற அந்த ஏழை இருக்காரு. இப்போ நடுவில் இருக்கிற ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பொண்ணுகிட்ட காசை வாங்கிட்டு அதை வச்சு நெய் வாங்கி கோயிலுக்கு கொடுக்க சொல்லியிருக்கலாம். இல்லை அதில் கொஞ்சம் காசை அந்த ஏழைக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் மாமன்னர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து வந்த காசை வச்சு 96 ஆடுகள் வாங்க சொல்கிறாரு. அந்த ஆடுகளை அந்த ஏழைக்கு கொடுக்குறாரு. என்னங்க அப்போ அந்த பொண்ணோட வேண்டுதல் என்ன ஆச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த 96 ஆடுகளை ராஜராஜ சோழன் சும்மா தூக்கி கொடுக்கல. அந்த ஏழை ஆடுகளை மேய்ச்சு பராமரிச்சு அதிலிருந்து கிடைக்கிற பால்ல ஒரு நாள் விடாம தினமும் சரியா ஒரு வழக்கு நெய்யை கோயிலுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த நெய்யை வச்சு கோயிலில் இருக்கிற நொந்தா விளக்கை எரிய வைக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு நாளைக்கு நொந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு ஒரு உழக்கு நெய் தேவைப்பட்டிருக்கு. ஒரு உழக்கு அப்படிங்கிறது துல்லியமா சொன்னா 330 மில்லி லிட்டர். இன்னைக்கு ஒரு கோக் டின் அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நெய் வேணும்னா அதுக்கு 96 ஆடுகள் வேணும்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நெய் போக இதுல கிடைக்கிற எல்லா பாலும் அதுல வர்ற வருமானம் எல்லாமே அந்த ஏழைக்கு தான். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோமே, அது இதுதான். ஒரு சைட்ல டொனேஷனா வந்த காசு ஆடுகளா மாறி ஒரு ஏழை குடும்பத்தோட வறுமையை போக்குது. இன்னொரு சைட்ல இந்த ஆடுகள் மூலமா வர்ற நெய்யில ஒருத்தவங்களோட நேர்த்திக் கடன் நிறைவேறுது. இன்னொரு சைட்ல ஒரு நாள் விடாம தினமும் வர்ற நெய்யினால நொந்தா விளக்கு ஏற்றப்பட்டு இருட்டா இருந்த கோவில் வெளிச்சமாவும் ஆகுது. இந்த திட்டத்துக்கு பேர் தான் சாவா மூவா பேராடு. இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்பீங்க, இது எல்லாம் சரி, ஆனா ஆரம்பத்துல ஏதோ சாகாத ஆடுகள் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு. இந்த ஆடுகளை கொடுக்கும்போது 2 நிபந்தனையோட கொடுத்தாங்க. 1, தினமும் ஒரு விளக்கு நெய் ஒரு நாள் விடாம சந்திரன் சூரியன் உள்ள வரைக்கும் கோயிலுக்கு கொடுக்கணும். 2, அதிகாரிகள் அடிக்கடி அந்த ஆடுகளை சோதனை செய்ய வருவாங்க. அப்படி வரும்போது ஆடுகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். 96 ஆடுகள் பெருகி
1000 ஆடுகள் கொண்ட ஒரு பெரிய பண்ணையா கூட மாறி இருக்கலாம். ஆனால் அரசர் எப்போ முதல்ல கடனா கொடுத்த ஆடுகளை கேட்குறாரோ அப்போ அதே மாதிரியான உடம்புல எந்த கோளாறும் இல்லாத 96 ஆடுகளை திருப்பி கொடுக்கணும். அப்போ கணக்குப்படி கொடுக்கப்பட்ட 96 ஆடுகள் சாகாம அப்படியே இருக்கு. கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த ஆடுகளை புதுசா இன்னொரு ஏழை குடும்பத்துக்கு மாத்தியும் விடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை நொந்தா விளக்குகள் பெரிய கோவில்ல எரிஞ்சிருக்கும்னு தெரியல. அவ்வளவு பெரிய கோவிலுக்கு குறைஞ்சது 100 விளக்காவது இருந்திருக்கணும். அப்போ அந்த விளக்குகளுக்கு பின்னாடி 9600 ஆடுகள் நிபந்தமா கொடுக்கப்பட்டிருக்கணும். அது ஒவ்வொன்றும் பெருகி எத்தனை ஆடுகளா மாறி இருக்கும். ஒரு காலத்துல தஞ்சை பெரிய கோவில்ல விளக்கு எரிக்க தமிழகத்துல எத்தனையோ ஊர்கள்ல பல பண்ணைகள் இயங்கியிருக்கு. பக்தி மார்க்கமா வந்த காசை பக்தர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தாம நாட்டோட பொருளாதாரத்துக்கும் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க. ஒரு நொந்தா விளக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக் நெட்வொர்க்கையே உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆடுகள் மட்டும் இல்லாம இதே மாதிரி பசுக்களும் எருமைகளும் கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கு. 96 ஆடுகள் மாதிரி 48 பசுக்கள் இல்ல 24 எருமைகள் கொடுத்திருக்காங்க. பசும்பாலை விட எருமை பால்ல கொழுப்பு அதிகம்ங்கிறதுனால ஒரு விளக்கு நெய்யுக்கு பால் கம்மியாக தான் தேவைப்படும். அதான் 24 எருமைகள். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே சோழர்கள் தான் செஞ்சாங்கன்னு சொல்றது தப்பு. இதே மாதிரி பாண்டியர்களும் பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழனோட காலத்துக்கு முன்னாடியே பல மன்னர்கள் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எல்லாத்தையும் வெறும் பேச்சோட நிறுத்திடக்கூடாது. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் காட்டணும்ல, வாங்க ஆதாரம் காட்டுறேன். இந்த சாவா மூவா பேராடு கொடுக்கறதுங்கிறது வெறும் பேச்சுவார்த்தை இல்லை, இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டை தான் இப்போ பார்க்க போறோம். ஆமா, கோவில் கல்வெட்டை தான் சொல்றேன். இப்போ நீங்க பார்க்கறது வேலூருக்கு பக்கத்துல மேல்பாடியில் இருக்கிற அரிஞ்சய சோழன் பள்ளிப்படை கோவில்ல இருக்கிற ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல 96 ஆடுகளை கொடையா கொடுத்தது யாரு, அதை வாங்கிட்டு தினமும் நெய் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டது யாரு அப்படிங்கிற எல்லா விவரங்களும் போட்டிருக்கு. இங்க முக்கியமான சில வார்த்தைகளை காட்டுறேன். கீழே பாருங்க, திரு நந்தா விளக்கு, சாவா மூவா பேராடு. இப்போ இதை இன்னும் தெளிவா பார்ப்போம். முத்திகண்டனன் வைத்த திருநந்தா விளக்கு ஒன்றினுக்கு வைத்த சாவா மூவா பேராடு 96 கை கொண்டு நிசதம் உழக்கு நெய் ராஜகேசரியால் சந்திராதித்தவர் அட்டுவதானென் ராஜாசிரியப்புறத்து இடையன் எணி கங்காதரனன். அதாவது வெள்ளாளன் முத்திகண்டன் என்னும் நான் இந்த கோயிலுக்காக ஒரு நொந்தா விளக்கு தானமாக கொடுத்திருக்கிறேன். அதை தினமும் எரிக்கிறதுக்கு 96 சாவா மூவா பேராடும் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு கீழே இடையன், அதாவது ஆடு மேய்ப்பவரான கங்காதரன் என்னும் நான் இந்த ஆடுகளை பெற்றுக்கொண்டு சந்திரசூரியன் இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒரு உழக்கு நெய் கோவிலுக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டை கோவில் கல்வெட்டுல போடுறாங்க. ஏன், என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கணும்னு. கல்வெட்டுகள்ல எவ்வளவு ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழர் வரலாறை உலகம் அறிய செய்யுங்க. சரி, அடுத்தது கல்வெட்டுகள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பார்க்க போறோம். கல்வெட்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷம்னு கேக்குறீங்களா? நம் வரலாற்றை தேடிய பயணம் தொடரும். திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை.